சாக்பீஸ் டைரி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். வணக்கம் மாணவர்களே. சரி, ஒரு சின்ன கேள்வி. இப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க முன்னாடி இருக்க புத்தகத்தை பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா கண்ணை திறந்த உடனே டக்குன்னு தெரியுது. இதுக்கு காரணம் என்ன? அதுதான் ஒளி. கரெக்ட். இந்த ஒளி பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, குறிப்பா NMMS தேர்வு எழுத போறவங்களுக்கு இந்த 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல வர ஒளியியல் அலகு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, இதுல வர்ற கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டா போதும். வாங்க, இது எவ்வளவு சுலபம்ல பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒளி அப்படின்னா என்ன? அது ஒரு வகை ஆற்றல். சிம்பிளா சொன்னா ஒரு எனர்ஜி. ஆற்றல், சக்தி மாதிரி. ஆமா, இந்த ஒளி இல்லைன்னா நம்மளால எதையும் பார்க்க முடியாது. கண் மட்டும் போதாது, ஒளியும் வேணும். ஓ, சரி சரி. அது மட்டும் இல்ல, தாவரங்கள் இருக்கு இல்லையா, செடி கொடிகள், ஆமா, அதுங்க உணவு தயாரிக்கிறதுக்கு கூட இந்த ஒளிதான் தேவை. அதுக்கு பேரு ஒளிச்சேர்க்கை. கேள்விப்பட்டிருக்கேன், ஒளி சேர்க்கை. அப்ப அதுக்கும் ஒளிதான் அடிப்படை. ஆமா, சரி. இந்த ஒளி எல்லாம் எங்க இருந்து வருது? சோர்ஸ் என்ன? அதான் அடுத்து பார்க்க போறோம். ஒளி மூலங்கள். இதுல இயற்கை, செயற்கைன்னு 2 வகை இருக்கா? கரெக்டா சொன்னீங்க. முதல்ல இயற்கை ஒளி மூலங்கள் இயற்கையாவே ஒளி தரக்கூடியவை. சொல்லுங்க பாப்போம். சூரியன் மெயின் சோர்ஸ். அப்புறம் நட்சத்திரங்கள். சரி. அப்புறம் மின்மினி பூச்சி பாத்திருக்கீங்களா? ஆ, நைட்ல மின்னுமே. ஆமா, அது கூட ஒரு இயற்கை ஒளி மூலம் தான். அதுக்குள்ள உயிரி ஒளிர்தல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. பயோலுமினசென்ஸ். ஓ, பயோலுமினசென்ஸ். சூப்பர். நிலா நிலா வெளிச்சம் தருதே. நல்ல கேள்வி. ஆனா நிலா தானா ஒளிராது. அப்படியா? ஆமா, சூரியனோட ஒளி அது மேல பட்டு அது நம்ம கண்ணுக்கு பிரதிபலிக்குது. அதனால அது இயற்கை ஒளி மூலம் கிடையாது, பிரதிபலிக்கிற பொருள் அது. ஓஹோ, இது முக்கியமான பாயிண்ட். சரி, அப்போ செயற்கை ஒளி மூலங்கள்னா? அது நம்ம மனுஷங்க உருவாக்குனது. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க வீட்ல என்னெல்லாம் இருக்கு? மெழுகுவர்த்தி, பல்பு, டியூப் லைட். ஆமா, மெழுகுவர்த்தி. அப்புறம் குண்டு பல்பு இருக்குல்ல, அது வெப்ப ஒளி மூலம் சூடாகி ஒளி தரும். சரி. டியூப் லைட், CFL பல்ப் எல்லாம் வாயு விறக்க ஒளி மூலங்கள். அதுக்குள்ள இருக்கிற வாயு மூலமா ஒளி வருது. ஓ, அதுக்குள்ள வாயு இருக்குமா? சரி சரி. இப்போ இந்த ஒளிக்குன்னு சில பொதுவான பண்புகள் இருக்கு. அதாவது அது எப்படி நடந்துக்கும் அப்படிங்கிறது. ஆமா, அதோட குணங்கள் மாதிரி என்னென்ன? முதல்ல ரொம்ப முக்கியமானது, ஒளி எப்பவுமே நேரா தான் போகும், வளைஞ்சு நெளிஞ்சு போகாது. நேராதான் போகுமா? ஸ்ட்ரைட் லைன்ல? ஆமா, இதுக்கு நேர்கோட்டு பண்புன்னு பேரு. அப்புறம் ஒரு பொருள்ல பட்டு திரும்பி வரும், அதுக்கு எதிரொலிப்புன்னு பேரு. எதிரொலிப்பு, ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் ஒளி பயங்கர வேகமா போகும், ஸ்பீடு. வெற்றிடத்துல, அதாவது காத்தே இல்லாத இடத்துல ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். என்னது, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டரா? நினைச்சு பார்க்கவே முடியலையே. ஆமா, அவ்வளோ வேகம். சரி, இந்த ஒளிக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன? மிக முக்கியமான பண்பு, ஒளி எப்பவுமே நேரா ஒரு கோடு போட்ட மாதிரி தான் போகும். அப்படியா? வளைஞ்செல்லாம் போகாதா? போகாது, நேர்கோட்டுல தான் போகும். இதுக்கு ஒளியின் நேர்கோட்டு பண்புன்னு பேரு. அல்ஹசன் ஹயத்தம்னு ஒரு அறிஞர் இத பத்தி சொல்லியிருக்காரு. ஓ, நேர்கோட்டு பண்பு. இந்த பண்பை வச்சுதான் ஊசி துளை கேமரா, அதாவது பின்ஹோல் கேமரா இருக்கு இல்லையா, அது வேலை செய்யுது. ஓ, நான் கூட நினைச்சிருக்கேன் அந்த சின்ன ஓட்ட வழியா எப்படி படம் தெரியுதுன்னு. அப்போ இதுதான் காரணமா? அதேதான். பொருள்ல இருந்து வர்ற லைட்டு அந்த சின்ன ஹோல் வழியா நேரா போய் ஸ்கிரீன்ல விழும். ஆனா பிம்பம் தலைகீழா தெரியும். தலைகீழா? ஆமா, தலைகீழா மெய்பிம்பமா தெரியும். மெய்பிம்பம்னா திரையில பிடிக்க முடியும். சோலோகிராஃபின்னு சூரியனோட பாதையை பதிவு செய்ய கூட இதை பயன்படுத்துறாங்க. அட, இது சுவாரஸ்யமா இருக்கே. அடுத்து எதிரொலிப்பு. இது நாம தினமும் பாக்குறது தானே, கண்ணாடி முன்னாடி நிக்கிறது. அதேதான், ரொம்ப சிம்பிள். ஒளி ஒரு பொருள் மேல, குறிப்பா வழவழப்பான பொருள் மேல பட்டு திரும்பி அதே ஊடகத்துக்கு வர்றதுதான் எதிரொலிப்பு. சரி, இதுக்கு விதிகள் இருக்காமே, லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆமா, 2 முக்கியமான விதிகள் இருக்கு. ஒன்னு, படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமா இருக்கும். படுகோணம்னா? ஒளி படுற கதிர் இருக்கு இல்லையா, அது அந்த பரப்புக்கு செங்குத்தா ஒரு கோடு வரைஞ்சா அதுக்கு பேர் குத்துக்கோடு. அந்த குத்துக்கோட்டுக்கும் படுகதிர்க்கும் நடுவுல இருக்கிற கோணம், அதுதான் படுகோணம், I. ஓகே. அதே மாதிரி எதிரொலிச்சு போற கதிர்க்கும் குத்துக்கோட்டுக்கும் நடுவுல இருக்கிற கோணம் எதிரொலிப்பு கோணம், R. இந்த 2 கோணமும், அதாவது ஐயும் ஆரும் எப்பவும் சமமா இருக்கும். I = R. I = R.
முதல் விதி. சரி, ரெண்டாவது. ரெண்டாவது விதி, அந்த படுகதிர், எதிரொளிப்பு கதிர், அப்புறம் அந்த குத்துக்கோடு, இது மூணும் ஒரே தளத்துல இருக்கும், ஒரு பேப்பர்ல வரையற மாதிரி. ஓ, மூணும் ஒரே சமதளத்துல இருக்கும். சரி, இதுதான் எதிரொளிப்பு விதிகள்லாம். ஆமா, இப்போ எதிரொளிப்புலயே 2 வகை இருக்கு. அப்படியா? என்னென்ன? ஒண்ணு ஒழுங்கான எதிரொளிப்பு, சரி. இன்னொன்னு ஒழுங்கற்ற எதிரொளிப்பு. irregular or diffused reflection. அது என்ன வித்தியாசம்? கண்ணாடி, ஸ்டீல் பாத்திரம் மாதிரி நல்ல வழவழப்பான பரப்புல ஒளி படும்போது வர்ற எல்லா ஒளிக்கதிர்களும் ஒரே மாதிரி ஒரே கோணத்துல எதிரொலிக்கும். இதுதான் ஒழுங்கான எதிரொலிப்பு. இதனாலதான் நம்ம பிம்பம் தெளிவா தெரியுது. சரி, அப்போ ஒழுங்கற்றது? அது சொரசொரப்பான பரப்புல நடக்கும். நம்ம புத்தகம், டேபிள், சுவர் மாதிரி. ஆமா, அதெல்லாம் வழவழப்பா இருக்காது. ஆமா, அது மேல ஒளி படும்போது ஒவ்வொரு ஒளிக்கதிரும் ஒவ்வொரு திசையில சிதறி போகும். ஏன்னா அந்த பரப்பு மேடு பள்ளமா இருக்கு. இதுதான் ஒழுங்கற்ற அல்லது பரவலான எதிரொலிப்பு. அடுத்து ஒளிக்கற்றைன்னு சொல்றாங்களே, பீம் ஆஃப் லைட். ஆமா, கற்றைனா ஒண்ணும் இல்ல, நிறைய ஒளிக்கதிர்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு. அதுல 3 வகை இருக்கு. 3 வகையா? ஆமா, இணைக்கற்றை, குவிக்கற்றை, விரிக்கற்றை. ஒவ்வொன்னா சொல்லுங்க. இணைக்கற்றைனா ஒளிக்கதிர்கள் எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு இணையா போகும். தூரத்துல இருந்து வர்ற சூரிய ஒளியே கிட்டத்தட்ட இணைக்கற்றை தான். ஓகே. குவிக்கற்றைனா கதிர்கள் எல்லாம் ஒரு புள்ளியில குவியும். கான்வெக்ஸ் லென்ஸ் இத பண்ணும். பூத கண்ணாடி வச்சு காகிதத்தை எரிக்கிறோம்ல. ஆமா ஆமா, அதுல சூரிய ஒளி ஒரு புள்ளியில குவியும். அதுதான் குவிக்கற்றையா? கரெக்ட். அடுத்து விரிக்கற்றை. இது அதுக்கு ஆப்போசிட். ஒரு புள்ளியிலிருந்து ஒளி எல்லா பக்கமும் விரிஞ்சு போகும். நம்ம மெழுகுவர்த்தி, பல்பு இதெல்லாம் விரிக்கற்றை ஒளி மூலங்கள். சரி, அடுத்து பொருள்களுக்கும் ஒளிக்கும் என்ன தொடர்பு? எல்லா பொருளும் ஒரே மாதிரி ஒளிய அது வழியா போக விடாது. அதை வச்சு 3 வகையா பிரிக்கலாம். என்னென்ன? ஒளி ஊடுருவும் பொருள்கள், டிரான்ஸ்பரண்ட். இது வழியா ஒளி முழுசா போகும். நம்மால அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறத தெளிவா பார்க்க முடியும். உதாரணம், கண்ணாடி, தண்ணி. சரியா சொன்னீங்க. 2வது, பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்கள், டிரான்ஸ்லூசன்ட். இதுங்க ஒளிய கொஞ்சமா தான் உள்ள விடும். அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியும், ஆனா தெளிவா தெரியாது. அதுக்கு உதாரணம்? என்ன தடவின பேப்பர், சொரசொரப்பான கண்ணாடி. சூப்பர், கரெக்ட். 3வது, ஒளி ஊடுருவா பொருள்கள், ஒபேக். இது வழியா ஒளி சுத்தமா போகாது. இது ஈஸி. சுவர், கதவு, புத்தகம், கல். ஆமா, இது ஒளிய தடுத்துடும். அப்போ இந்த ஒளி ஊடுருவா பொருளாலதான் நிழல் உருவாகுதா? எக்ஸாக்ட்லி. ஒளி எப்படி போகுதுன்னு சொன்னோம். நேரா போகுது. ஆமா, அப்படி நேரா போற ஒளியோட பாதையில ஒரு ஒளி ஊடுருவா பொருள் குறுக்க வந்தா அது ஒளிய அந்த பக்கம் போக விடாம தடுத்துடும். அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஒளி இல்லாத ஒரு பகுதி உருவாகும். அதுதான் நிழல். ஓ, அதனாலதான் நிழல் எப்பவும் பொருள் இருக்கிற திசைக்கே எதிர்பக்கமா இருக்கு. ஆமா, இந்த நிழல்லையே 2 பகுதி இருக்கு. கருநிழல், அம்ப்ரா. புறநிழல், பெனம்ப்ரா. அது என்ன? கருநிழல்னா ரொம்ப இருட்டா, இருட்டா இருக்கிற பகுதி. இங்க ஒளி மூலத்திலிருந்து வர்ற ஒளி சுத்தமா தடுக்கப்பட்டிருக்கும். சரி. புறநிழல்னா அந்த கருநிழலை சுத்தி கொஞ்சம் லேசா வெளிச்சமா இருக்கிற பகுதி. இங்க ஒளி மூலத்தோட ஒரு பகுதியிலிருந்து வர்ற ஒளி மட்டும் தடுக்கப்பட்டிருக்கும், இன்னொரு பகுதியிலிருந்து வரும். ஓ, டார்க் ஷேடோ, லைட் ஷேடோ மாதிரி. கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம். சரி, இந்த நிழலோட அளவு மாறுமா? நிச்சயமா மாறும். ஒளி மூலம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஸ்கிரீன் எவ்வளவு தூரத்துல இருக்கு, இது எல்லாம் பொறுத்து நிழலோட அளவும் அந்த கருநிழல் புறநிழலோட அளவும் மாறும். அப்போ இந்த ஒளி நேரா போறது, நிழல் உருவாகிறது, இதுக்கு இயற்கையில ஒரு பெரிய உதாரணம் இருக்குமே, கிரகணங்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் சொல்றோமே. சரியா சொன்னீங்க. அதுவும் இந்த அடிப்படையில தான் நடக்குது. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சந்திரன் நேர்கோட்டுல வந்தா சந்திரனோட நிழல் பூமி மேல விழும். அதுதான் சூரிய கிரகணம். ஆமா, அதே மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி வந்தா பூமியோட நிழல் சந்திரன் மேல விழும். அது சந்திர கிரகணம். அதேதான். எல்லாமே ஒளியோட நேர்கோட்டு பண்பும் நிழல் உருவாகிறதும் தான் காரணம். சூப்பர். சுருக்கமா சொன்னா, பூமி, நிலா, சூரியன் இது 3 ஒரே நேர்கோட்டுல வரும்போது ஒன்னோட நிழல் இன்னொன்னு மேல விழுறது தான் கிரகணம். ஓஹோ, சிம்பிள் கான்செப்ட். அப்போ அடுத்து சமதள ஆடி,
பிளேன் மிரர், நம்ம முகம் பாக்குற கண்ணாடி. ஆமா, இதுல உருவாகிற பிம்பத்துக்குன்னு சில தனி பண்புகள் இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ஒண்ணு, பிம்பம் நேரானதா இருக்கும், தலைகீழா தெரியாது. ஆமா. ஆனா அது மாய பிம்பம், வர்ச்சுவல் இமேஜ். அதை திரையில பிடிக்க முடியாது, கண்ணாடிக்கு உள்ள தெரியற மாதிரி இருக்கும். ஓ, மாய பிம்பம். சரி. மூணாவது, பொருளோட அளவும் பிம்பத்தோட அளவும் ஒன்னாதான் இருக்கும். நீங்க எவ்வளவு உயரமோ அதே உயரம் தான் பிம்பமும் இருக்கும். ஆமா. நாலாவது, நீங்க கண்ணாடியில இருந்து எவ்வளவு தூரத்துல நிக்கிறீங்களோ அதே தூரத்துல தான் பிம்பமும் கண்ணாடிக்குள்ள உருவாகும். பொருள் தொலைவும் பிம்ப தொலைவும் சமம். சரி சார். அஞ்சாவது, ரொம்ப முக்கியமானது, இடவல மாற்றம். இடவல மாற்றமா? அது என்ன? நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க வலது கையை தூக்குனா பிம்பம் எந்த கையை தூக்கும்? இடது கையை தூக்குற மாதிரி தெரியும். அதுதான் இடவல மாற்றம். இடது பக்கம் வலது பக்கமாகவும் வலது பக்கம் இடது பக்கமாகவும் தெரியும். இதனாலதான் ஆம்புலன்ஸ் வண்டியில ஏஎம்பியூலியன்ஸ்ங்கிற வார்த்தை எப்படி எழுதியிருக்கோம்? தலைகீழால இடவலமா மாத்தி எழுதியிருப்பாங்க. அப்போதான் முன்னாடி போற வண்டியோட கண்ணாடியில பாக்கும்போது நேரா தெரியும். பிரில்லியன்ட். அதுதான் காரணம். சூப்பர். இப்போ மெய்பிம்பம் மாயபிம்பம்னு சொன்னீங்களே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு பிம்பத்தை ஸ்கிரீன்ல, அதாவது திரையில பிடிக்க முடிஞ்சா அது மெய் பிம்பம், ரியல் இமேஜ். உதாரணமா ஊசி துளை கேமரால கிடைக்கிறது, சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன்ல வர்றது. மெய் பிம்பம் பொதுவா தலைகீழா இருக்கும். சரி, பிடிக்க முடியலன்னா? திரையில பிடிக்க முடியாம ஒரு ஆடிக்குள்ளேயோ லென்ஸுக்குள்ளேயோ தெரியற மாதிரி இருந்தா அது மாயபிம்பம், வர்ச்சுவல் இமேஜ். உதாரணம், நம்ம சமதள வாரியில பாக்குறது. மாயபிம்பம் பொதுவா நேரானதா இருக்கும். ஓகே, ரியல்னா திரையில பிடிக்கலாம், வர்ச்சுவல்னா முடியாது. இதுதான் வித்தியாசம். ஆமா. கடைசியா நிறங்களுக்கு வருவோம். கலர்ஸ், வானவில். ஆமா, நம்ம கண்ணுக்கு தெரியற ஒளி இருக்கு இல்லையா, வெள்ளை ஒளி மாதிரி தெரியுதுல சூரிய ஒளி. ஆமா. அது உண்மையில வெள்ளை கிடையாது, அது 7 நிறங்களோட கலவை. 7 நிறங்களா? என்னென்ன? விப்ஜிஆர் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்சு, ரெட். இந்த வரிசையில இருக்கும். விப்ஜிஆர் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வெள்ளை ஒளிய ஒரு முப்பட்டகம், அதாவது பிரிசம் வழியா அனுப்புனா அது இந்த 7 நிறங்களா தனித்தனியா பிரியும். ஓ, பிரிஞ்சிடுமா? ஆமா, இதுக்கு நிறப்பிரிகை அப்படின்னு பேரு. வானவில் உருவாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். மழை துளிகள் வழியா சூரிய ஒளி போகும்போது இப்படி பிரியுது. ஆஹா, சூப்பரா இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டா இந்த 7 நிறங்களையும் ஒன்னா சேர்த்தா என்ன நிறம் வரும்? மறுபடியும் வெள்ளை நிறம் வருமா? கரெக்ட். அதை செஞ்சு பாக்குறதுக்கு நியூட்டன் வட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வட்டத்துல அந்த 7 கலரையும் அடிச்சு வேகமா சுத்தினா அது வெள்ளை நிறமா தெரியும். ஓ, நியூட்டன் கண்டுபிடிச்சாரா? கிரேட். ஆமா. வாவ். அப்போ கலர் டிவி, மொபைல் ஸ்கிரீன்ல எல்லாம் எல்லா கலரும் தெரியுதே, அதுக்கு அடிப்படை நிறங்கள் எது? அடிப்படை அல்லது முதன்மை நிறங்கள் 3 தான். சிவப்பு, பச்சை, நீலம், அதாவது RGB. RGB, ரெட், கிரீன், ப்ளூ. ஆமா, இந்த 3ஐயும் வச்சுதான் மத்த எல்லா நிறங்களையும் உருவாக்க முடியும். அதனால இது முதன்மை நிறங்கள். ஓ, அப்போ 2 முதன்மை நிறங்கள் சேர்ந்தா அது 2ஆம் நிலை நிறம். உதாரணமா சிவப்பும் நீலமும் சேர்ந்தா மஜெண்டா கலர் கிடைக்கும். நீலமும் பச்சையும் சேர்ந்தா சயான் ஒரு நீல பச்சை கலர். பச்சையும் சிவப்பும் சேர்ந்தா மஞ்சள் கிடைக்கும். ஓ, அப்போ 3மே சேர்ந்தா, சிவப்பு, பச்சை, நீலம் 3 சேர்ந்தா, 3 சமமான அளவுல சேர்ந்தா நமக்கு வெள்ளை நிறம் கிடைக்கும். வாவ், சூப்பர். கலர் பத்தி இவ்ளோ விஷயம் இருக்கா? பாத்தீங்களா எவ்ளோ சுவாரஸ்யமா இருக்குன்னு? ஆமா, 7ஆம் வகுப்பு ஒளியியல் பாடம் பத்தி பேசணும். ஆமா, நல்லா கவனிச்சிருப்பீங்க நம்புறோம். கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு உற்சாகமான நினைவுபடுத்தல் மாதிரி பண்ணலாமா? ஆமா, ஒரு சின்ன தேர்வு மாதிரி. ஆனா இது தேர்வல்ல, ஒரு பயிற்சி தான், உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்காக. சரி, அப்போ எல்லாரும் தயாரா? உங்க நோட்டு புத்தகம் அப்புறம் பேனா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆமா, நாங்க கேக்குற கேள்விகளை குறிச்சிக்க தயாரா இருங்க. மொத்தம் 5 கேள்விகள் கேட்க போறோம். நீங்க எழுதுறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கணும்னு கொஞ்சம் மெதுவாவே கேக்குறோம். முதல்ல 5 கேள்வியும் கேட்டுடுறோம், பதில்கள் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க யோசிச்சு எழுதுங்க. சரி, கேள்வி கேட்கலாமா? ஓகே. முதல் கேள்வி. கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் எவ்வளவு? கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க. இரண்டாவது கேள்வி. மெய் பிம்பம், மாய பிம்பம், இதுல எந்த பிம்பத்தை திரையில வீழ்த்த முடியாது, அதாவது திரையில பிடிக்க முடியாது? சரி, மூன்றாவது கேள்விக்கு போலாமா? 2 முதன்மை நிறங்கள், அதாவது பிரைமரி கலர்ஸ், அத சமமான விகிதத்துல கலக்கும்போது கிடைக்கிற நிறம் அது எந்த வகையை சேர்ந்தது? நான்காவது கேள்வி.
சூரியனுடைய இயக்கத்தை பதிவு செய்ய ஒரு ஸ்பெஷல் கேமரா யூஸ் பண்ணாங்க இல்லையா, ஊசி துளை கேமரா. அந்த முறையில எடுக்கப்பட்ட புகைப்பட முறைக்கு என்ன பெயர்? ஐந்தாவது கேள்வி, இதுதான் கடைசி. மின்மினி பூச்சி அப்புறம் ஜெல்லி மீன் மாதிரி சில உயிரினங்கள் அதுங்க ஒளிய வெளியிடும் இல்லையா, அந்த பண்புக்கு என்ன பெயர்? சரி, இப்போ 5 கேள்வியும் கேட்டாச்சு. நீங்க எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. இப்போ நீங்க எழுதின பதில்களை சரிபார்க்க வேண்டிய நேரம். ஆமா, நீங்களே உங்க பதில்களை திருத்திக்கலாம். இல்லைன்னா பக்கத்துல உங்க நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து கூட சரிபார்க்க சொல்லலாம். சரி சரி, நாங்க இப்போ ஒவ்வொரு கேள்வியா மறுபடியும் கேட்டு அதுக்கு சரியான பதிலையும் தெளிவா சொல்றோம். கவனமா கேட்டு சரி பாருங்க. ஓகே, முதல் கேள்வி. கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் எவ்வளவோ? இதுக்கு சரியான பதில் 400 நானோமீட்டர் முதல் 700 நானோமீட்டர் வரை. அதாவது நம்ம கண்கள் பார்க்கக்கூடிய ஒளியோட அலைநீளம் இதுதான். கரெக்ட். அடுத்தது ரெண்டாவது கேள்வி. மெய்பிம்பம் மாயபிம்பம் இதுல எதை திரையில பிடிக்க முடியாது? இதுக்கு விடை மாயபிம்பம், அதாவது வர்ச்சுவல் இமேஜ். நம்ம கண்ணாடியில பாக்குற உருவம் கூட ஒரு மாயபிம்பம் தான், அது திரையில பிடிக்க முடியாது. ஓ அப்படியா, சரி. மூன்றாவது கேள்வி. 2 முதன்மை நிறங்களை சமமா கலந்தா கிடைக்கிற நிறம் எந்த வகைன்னு கேட்டோம் இல்லையா? ஆமா, அதுக்கு பதில் 2ஆம் நிலை நிறம், அதாவது செகண்டரி கலர். சரி சரி. நான்காவது கேள்வி. சூரியனோட இயக்கத்தை பதிவு செய்ய ஊசி துளை கேமரா வச்சு எடுத்த அந்த போட்டோகிராஃபி முறைக்கு என்ன பெயர்? அது ஒரு சுவாரஸ்யமான பேரு, சோலாகிராஃபி. சோலார்னா சூரியன் சம்பந்தப்பட்டது இல்லையா? ஆமா, சோலோகிராஃபி. கடைசியா 5வது கேள்வி. மின்மினி பூச்சி ஜெல்லி மீன் மாதிரி உயிரினங்கள் ஒளி உமிழும் பண்பு, அதுக்கு பெயர் உயிரி ஒளிர்தல். ஆங்கிலத்துல பயோலூமினிசன்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. சில உயிரினங்கள் இயற்கையாவே இப்படி ஒளி உமிழும். ஓ பயோலூமினிசன்ஸ். சரி, இப்போ எல்லா பதில்களையும் சரி பார்த்து முடிச்சிட்டீங்களா? முடிச்சிருப்பீங்க. சூப்பர். எவ்வளோ மதிப்பெண் வாங்கினீங்கங்கறத பத்தி கவலைப்படவே வேணாம். நீங்க இதுல கலந்துக்கிட்டு முயற்சி செஞ்சதே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஆமா, கண்டிப்பா. ஒருவேளை தப்பா எழுதியிருந்தா கூட இப்ப சரியான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதுதான் இந்த பயிற்சியோட வெற்றி. அதுதான் முக்கியம். இதே மாதிரி ஆர்வத்தோட தொடர்ந்து படிங்க. சரி, நாம இவ்ளோ தூரம் நிறங்கள் வானவில் பத்தியெல்லாம் பேசணும். உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. வானவில் VIBGOR வரிசையில தெரியும், அது நிறப்பிரிகைன்னு தெரியும். ஆனா சில சமயம் பாத்தீங்கன்னா மங்களா 2வது ஒரு வானவில் முதல் வானவிலுக்கு மேல தெரியும். ஆமா, பாத்திருக்கேன். அதுல நிறங்கள் தலைகீழ் வரிசையில இருக்கும். அதாவது சிவப்பு கீழையும் ஊதா மேலையும் இருக்கும். அது ஏன் அப்படி உருவாகுது யோசிச்சு பாருங்க. ஓ, இது நல்ல கேள்வி. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். யோசிப்போம். ரொம்ப நன்றி. நன்றி.